குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நைன்த் மேக்ஸ்ல நம்ம ட்ரிக்னாமெட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ட்ரிக்னாமெட்ரி 6.2 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். ஸோ 0 முதல் 90 டிகிரி வரைக்குமான கோணங்களின் விகிதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து 6.2 எக்ஸசைஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 6.2ல பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2 சம் இருக்கு. அதை முடிச்சுட்டா 6.3 எக்ஸசைஸ்க்கான டாபிக் இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ 6.3 எக்ஸசைஸ்க்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா, நிரப்பு கோணங்கள், ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு கோணங்களுடைய கூடுதல் வந்து 90 டிகிரி, ரெண்டு ஆங்கிள்ஸை வந்து ஆட் பண்ணீங்கன்னா 90 டிகிரி வந்ததுன்னா அது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். 180 டிகிரி வந்ததுன்னா அது சப்ளிமெண்டரி ஆங்கிள். ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வந்ததுன்னா அது சப்ளிமெண்டரி ஆங்கிள். நம்ம இது சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். அதை வந்து மிகாய் நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். 90 டிகிரி ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா 90 டிகிரி கிடைச்சது அப்படின்னா அத காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள், நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த நிரப்பு கோணங்களுக்கான விகிதங்கள் தான் அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த 6.2 எக்ஸசைஸ்ல இன்னும் ஒரு 2 கணக்கு இருக்கு இல்லையா, அதை முடிச்சிருவோம். இப்போ கொஸ்டின் ஷேர் பண்றேன். ஸோ A is equal to 6.2 எக்ஸசைஸை நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்கள், trigonometric ratios for complementary angles, அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் இன் 6.2 எக்ஸசைஸ், A is equal to 30 டிகிரி எனில் cos 3A is equal to 4 cos cube A minus 3 cos A என்பதை சரிபார்க்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரெண்டு சம் பார்த்துடலாம். ஸோ 6.2 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 6.3க்கான கண்டென்ட் பார்க்கலாம். சரிங்களா. 6.3க்கான கண்டென்ட் இதுதான். நம்ம நார்மலா ஆங்கிள்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் 5th 6thலாம். ஸோ நமக்கு அங்க வந்து ஜஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா என்ன, சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா என்ன, இங்க ட்ரிக்னாமெட்ரியில அதெல்லாம் என்ன, காம்ப்ளிமெண்டரினா என்ன, சப்ளிமெண்டரினா என்ன. ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பார்த்துருவோமா. Cos 3A is equal to 4 cos cube A minus 3 cos A when A is equal to 30 degree சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து LHS எடுத்துப்போம், அப்புறம் RHS எடுத்துப்போம், அப்புறம் ரெண்டையும் வெரிஃபை பண்ணலாம். LHS cos 3A, A இருக்கக்கூடிய இடத்துல 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. LHS எடுத்துப்போம், cos 3A, இது எப்படி எழுதலாம்னா cos 3 into 30 degree, which is cos 3 into 30 டிகிரியினுடைய மதிப்பு cos 3 into 30 டிகிரி அப்படின்னா 90 டிகிரின்னு போயிடுமா. so cos 3 into 30 degree is cos 90 டிகிரி. so இப்ப cos 90 டிகிரியினுடைய மதிப்பு cos 90 டிகிரியினுடைய மதிப்பு என்ன, 0. சோ அப்ப இத LHS 1ன்னு வச்சுக்கோங்க. இங்க cos 90 டிகிரியினுடைய மதிப்பு 0 அப்படிங்கிறதுக்காக தான் அங்க ஒரு ரவுண்ட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்ப RHS எடுத்துப்போம். RHSல 4 cos cube A ன்னு கொடுத்திருக்காங்க, minus 3 cos A அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ 4 cos cube A minus 3 cos A. ஓகே. சோ 4 cos cube A இருக்கிற பிளேஸ்ல 30 டிகிரி போடுங்க. 4 cos cube 30 டிகிரி minus 3 cos 30 டிகிரி. ஓகே. சோ இப்போ 4 into cos 30 டிகிரியினுடைய மதிப்பு என்ன, √3 divided by 2 the whole cube minus 3 into again cos 30 டிகிரியுடைய மதிப்பு √3 divided by 2. so இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா, இங்க ஒரு பார்ட் பிரிச்சு வச்சுக்கிறேன். 4 into
3√3 அப்படின்னு ஆகும். த்ரீ இன்டூ √3 த ஹோல் கியூப் வந்து √3 இன்டூ √3 இன்டூ √3 இல்லையா? ஸோ √3 இன்டூ √3 வெறும் 3. ஸோ 3√3 3√3 டிவைடட் பை 8 மைனஸ் 3√3 டிவைடட் பை 2. ஸோ இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது கேன்சல் ஆயிடும். 4 1s are 4, 4 2s are 8. இப்ப 3√3 by 2 மைனஸ் 3√3 by 2 வருமா? என்ன வரும்? 3√3 by 2 மைனஸ் 3√3 by 2 வருமா? ஸோ இது மைனஸ் இது 0. So this is 2. So 1 0, 2 0. Hence, cos 3a is equal to 4 cos cube a minus 3 cos a is verified அப்படின்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். என நிரூபிக்கப்பட்டது. நான்குட்டி ப்ராப்ளம்ஸ் தான். ஓகே, அடுத்த சம் போட்டுடலாமா? நாலாவது கணக்கு. Find the value of 8 sin 2x cos 4x sin 6x when x is equal to 15 degrees சொல்லியிருக்காங்க. ஓகே, question number 4. Find the value of 8 sin 2x cos 4x 2x 4x sin 6x when x is equal to 15 degree. So x இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் 15 டிகிரியை நான் சப்ஸ்டியூட் பண்றேன். 8 into sin into 215 cos 4 into 15 degree sin 6 into 15 degree. Okay, so இப்போ 8 sin 30 degree 15 2 30 cos 15 4 60 cos 60 டிகிரி 15 6 90 sin 90 டிகிரி 8 into sin 30 டிகிரியுடைய மதிப்பு 1/2 cos 60 டிகிரியுடைய மதிப்பு 1/2 sin 90 டிகிரியுடைய மதிப்பு 1. ஓகே, சோ 2 2 4 2 8 2 2 2 2 4. சோ 2 into 1 is equal to 2. எனவே 8 sin 2x cos 4x sin 6x is equal to 2. Therefore 8 sin 2x cos 4x sin 6x equal to 2. Okay, இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டு மிகை நிரப்பு கோணங்கள்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னா நிரப்பு கோணங்கள் சப்ளிமெண்டரி ஆங்கிள் சாரி காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா மிகை நிரப்பு கோணங்கள். சோ நிரப்பு கோணங்கள்னா ரெண்டு கோணங்களுடைய கூடுதல் 90 டிகிரியா வந்ததுன்னா அது நிரப்பு கோணங்கள்னு சொல்லுவோம். சோ அப்போ sin 90 டிகிரி மைனஸ் தீட்டானா அது காஸ் தீட்டா, cos 90 டிகிரி மைனஸ் தீட்டானா அது வந்து sin தீட்டா, tan 90 மைனஸ் தீட்டானா cot தீட்டா, cot 90 மைனஸ் தீட்டானா tan தீட்டா. சோ இது ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம எழுதுவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா சைன் ஒரே ஒரு நிமிஷம். இப்ப சைன் தீட்டாவினுடைய மதிப்பு 35 டிகிரி. நீங்க இந்த 0.6ங்கிறது உங்களுக்கு 6.4ல தான் வரும். அந்த டேபிள் ரெஃபர் பண்றது சொல்லித்தரேன்.
சோ சைன் தீட்டாவினுடைய மதிப்பு 35 டிகிரி. சைன் 90 இருந்து அந்த 35 கழிச்சிங்கன்னா 55 டிகிரி அப்படிங்கிறது வரும். அப்ப சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இங்க காம்ப்ளிமெண்டரின்னு கொடுக்குறேன் பாருங்க. சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா காஸ் தீட்டாவா மாறும். ஸோ அப்போ சைன் 35 டிகிரினா என்ன, காஸ் 35 சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இங்க காட்டுறேன் பாருங்க. ஆங்கிள்ஸ் வரையுது. ஏபிசின்னு ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சாச்சு. ஏபியினுடைய அளவு என்ன, சிபியினுடைய அளவு என்ன, சிஏவினுடைய அளவு என்ன, தீட்டாவிற்கு எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் கர்ண பக்கத்தினுடைய அளவெல்லாம் கொடுத்தாச்சு. தீட்டா ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி. ஸோ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஆங்கிள் சி எப்படி வந்திருக்கு, 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஆங்கிள் சி, தட் இஸ் 90 மைனஸ் 35 இஸ் ஈக்குவல் டு 55. அதுதான் ஆங்கிள் சியா நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ சைன் தீட்டா அப்படின்னா சைன் 35 டிகிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சைனினுடைய ஃபார்முலா என்ன, எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம். அப்ப பிசி டிவைடட் பை ஏசி. அதை தான் இங்க வேல்யூஸ் போட்டிருக்காங்க, 4.9 பை 8. அதனுடைய மதிப்பு இங்க கொடுத்துருக்காங்க. அதே வந்து சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னா அது காஸ் தீட்டா. அடுத்தடுத்து போடும்போது வரும் பாருங்க, tan cosecant secant cot. ஸோ இங்க பாருங்க, sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு sin 90 டிகிரி மைனஸ் 35 டிகிரி. இதனுடைய மதிப்பு என்னவா மாறுது, cos 35 தான் நம்ம சொல்லுவோம். அடுத்தடுத்து பாருங்க, cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு sin தீட்டா. tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்க 35 டிகிரி அப்படிங்கிறது எதனுடைய அளவாக எடுப்போம், காசினுடைய அளவாக எடுப்போம். இது வந்து ஒரு முற்றொருமை. அல்ஜீப்ரால படிச்சோம் இல்லையா, ஐடென்டிட்டிஸ், அதே மாதிரி தான் இது ஒரு முற்றொருமைகள் அப்படின்னு சொல்றோம். sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா, காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு sin தீட்டா, tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு cot தீட்டா, cosecant 90 degree minus theta is equal to secant theta, secant 90 degree minus theta is equal to cosecant theta, cot 90 degree minus theta is equal to tan theta. So sinum cosum interchange ஆகும், cosecantம் secantum interchange ஆகும், tanum cotum interchange ஆகும். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, sin 90 degree minus theta na cos, cos 90 degree minus theta na sin. So sinum cosum reverse. அதே மாதிரி cosecant 90 minus theta secant, secant 90 minus theta cosecant, இதுவும் reverse. அடுத்தது tan and cot, tan 90 minus theta cot, cot 90 minus theta tan. ஸோ இது வந்து எப்படி மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னா இந்த தீட்டாவினுடைய மதிப்பு எது கொடுக்குறாங்களோ அதை கழிச்சுட்டு வரக்கூடிய விடையை தான் நம்ம காஸ்க்கு சொல்லுவோம். ஸோ இப்போ மிகை நிரப்பு கோணங்களுக்கான கணக்குகள் வந்து எப்படிங்கிறது பார்க்கலாமா. ஸோ 74 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 90 மைனஸ் 16 74 டிகிரி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோமா. சேம் லைக் தட் இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கும்போது 6.3ல ஓவராலா மொத்தமாவே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஒரே ஒரு சப்டிவிஷன் தான் இருக்கு, அதுலயும் 4 கணக்குகள் தான் இருக்கு. 4ஐயும் பார்த்துடலாம். ஓகே, லாஸ்ட் எக்ஸசைஸ் தான் முக்கோணவியல் அட்டவணையை பயன்படுத்தும் முறை, மெத்தட் ஆஃப் யூசிங் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம், நிரப்பு கோணங்களுக்கான வீதங்கள் வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓகே, எனக்கு இப்போ ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க, 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படிங்கிறதுக்கும் 6.2ல பார்த்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ். 6.2ல நமக்கு வந்து மிகை நிரப்பு கோணங்களுக்கான மதிப்பு வந்து எப்படி 6.2 எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்குமே சைன் 30, 45, 60, 90, 0 இதுதான் வந்து மதிப்புகள் கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ஸ்ல. சைனோ காசோ டேனோ கொசிகண்டோ சீக்கண்டோ காட்டோ எதுவா இருந்தாலும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 47 டிகிரி, 43 டிகிரி, 72 டிகிரிலாம் இருக்கு. இதுக்கு எப்படி வேல்யூஸ், இப்ப நமக்கு வந்து சைன் ஜீரோனா என்ன தெரியும், சைன் 30 1/2 1/2 √3/2 1 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த 47 டிகிரி, 43 டிகிரி, 70 டிகிரிக்கெல்லாம் நம்ம கிட்ட எங்கேயாவது வந்து ஃபார்முலால வச்சிருக்கோமா, கிடையாது. அப்ப
அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா அது 0ல இருந்து 90 டிகிரிக்குள்ள வந்து அவங்க ரேடியனை தீட்டாவா பிரிச்சதுல 0, 30, 45, 60, 90 அப்படிங்கிறதுக்கான மதிப்புகள் நம்ம கிட்ட ஃபார்முலாவா இருந்தது. அதை சப்ஸ்டியூட் பண்ணி பண்றது பார்த்தோம். 6.3 எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் 0 டிகிரி முதல் 90 டிகிரி வரை வரக்கூடிய அனைத்து கோணங்களின் அளவுகளும் ஆல் தீட்டா வேல்யூஸ் எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான மதிப்பு எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அப்ப நிரப்பு கோணங்கள் போது இப்ப 47 டிகிரினா 90ல இருந்து 47 கழிங்க, அப்ப என்ன வருது, அதனுடைய நிரப்பு கோணம் என்னவாக உள்ளது, அப்ப அதுக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது இப்ப சம்ஸ் போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கும் டிஃபரன்ஸ். ஓகே, காஸ் 47 டிகிரி பை சைன் 43 டிகிரி the whole squared plus sin 72 டிகிரி பை cos 18 டிகிரி the whole squared minus 2 cos squared 45 டிகிரி. இப்போ cos 47 அப்படின்னா cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஓகே, சோ 47 வரணும்னா 43 கழிச்சா 47 வரும். 47 கூட்டல் 43 90. சோ அப்போ இதுல இருந்து 90ல இருந்து எந்த வேல்யூவை லெஸ் பண்ணினா 47 வருங்கிறது நமக்கு தெரியணும். சோ அப்ப எந்த வேல்யூ, cos 90 டிகிரி மைனஸ் 43 டிகிரி divided by sin 43 degree the whole squared plus sin 72 இருக்கு. அப்போ sin 90 degree minus 18 degree divided by cos 18 degree the whole squared minus 2 cos squared 45 degree. So cos 90 degree minus 43 அப்படிங்கிறது cos 90 degree minus theta sin theta. அப்ப இந்த theta இருக்கக்கூடிய இடத்தில் என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் sin thetaவாக போட வேண்டும். So sin 43 degree divided by sin 43 degree the whole square plus sin 90 degree minus theta cos theta. Cos 18 degree divided by cos 18 degree the whole square minus 2 cos square. Cos 45 degree உடைய மதிப்பு என்ன? Cos 45 degree உடைய மதிப்பு 1 by root 2 the whole squared. Okay, so இப்போ sin 43 by 43 18 by 18 போட்டோம் அப்படின்னா 1 squared plus 1 squared minus 2 into 1 by 2 root 2 the whole squared வந்து 1 by 2 ஆயிடும். வெறும் 2 ஆயிடும். 2 2 cancel பண்ணிக்கோங்க. So அப்போ இங்க 1 plus 1 minus 1 which is 2 minus 1 is equal to 1. So இதனுடைய மதிப்பானது 1. ஓகே, ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க மேம், இங்க வந்து ஏன் வந்து சைன் காஸ் 90 டிகிரி மைனஸ் 47 போடக்கூடாது அப்படின்னு. சோ இங்க நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, காஸ் 47, கீழே சைன் 43, காசு அதான் மேல இருக்கிறத 47ல வரணும் அப்படின்னா எந்த 90ல இருந்து எந்த நம்பரை கழிச்சா 43 வரும், 47 வரும் அப்படிங்கறதா நம்ம இங்க போடணும். அதுதான் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆப்வியஸ்லி இது ஐடென்டிட்டி படி
காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற வேல்யூவோட இது கேன்சல் ஆகிற மாதிரி தான் வருதா? ஸோ அப்போ வந்து டேலி ஆயிடுமா? அப்ப நீங்க இன்னொன்னு கூட வந்து ஹிண்ட் எடுத்துக்கலாம். இங்க கீழே இருக்கிற டிகிரி தான் அங்க மேல மேக்சிமம் வரும். அடுத்தது இரண்டாவது கேள்வி. tan cos 70 டிகிரி. ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். cos 70 டிகிரி டிவைடட் பை sin 20 டிகிரி பிளஸ் cos 59 டிகிரி டிவைடட் பை sin 31 டிகிரி plus cos theta divided by sin 90 minus theta 90 degree minus theta minus 8 cos squared 60 degree. Okay. So இப்போ இங்க cos 70 வரணும் அப்படின்னா cos 90 degree minus 20 degree is 70 degree by sin 20 degree plus cos 90 degree minus 31 degree is cos 59 degree divided by sin 31 degree. அப்புறம் வந்து cos theta மேல சரிங்க plus cos theta divided by sin 90 degree minus theta is equal to cos theta minus 8 into cos 60 degree உடைய வேல்யூ என்ன? 1 by 2 the whole squared. Okay, 1 by 2 the whole squared. So cos 90 minus theta is sin theta. So sin 20 degree divided by sin 20 degree plus cos 90 degree minus theta is sin theta. Sin 31 degree divided by sin 31 degree plus cos theta by cos theta வந்து 1. ஓகேவா? 1 மைனஸ் 8 இன்டூ 1 பை 4. ஸோ 4 4 4 2 8. இப்போ இங்க என்னாச்சு? 1 பிளஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 2. ஸோ 3 மைனஸ் 2 இஸ் 1. ஸோ இதனுடைய மதிப்பானது 1. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? மூணாவது கேள்வி. காப்பி பண்ணிக்கோங்க. இதுலயே தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next question. tan 15 டிகிரி tan 30 டிகிரி tan 45 டிகிரி tan 60 டிகிரி tan 75 டிகிரி. ஓகே. சோ இப்போ tan 15 டிகிரி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம வச்சுக்கலாம். tan 30க்கு 45க்கு 60க்கு மூணுத்துக்கும் வேல்யூ தெரியுமா? அதை போட்டுடலாம். tan 15 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்டூ tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1 by root 3. tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன? root 3. tan 75 அப்படியே வச்சுக்கோங்க.
ஸோ இங்க ரூட் த்ரீ கேன்சல் ஆயிடும் இப்போ. ஸோ tan 15 டிகிரிய tan 90 டிகிரி மைனஸ் 15 டிகிரின்னு எழுதலாமா? அதே மாதிரி tan 15 டிகிரி இன்டூ tan 15 டிகிரி இன்டூ tan 75 இது மூணுத்துக்கும் வேல்யூஸ் போட்டாச்சு. இது மூணுக்கும் வேல்யூஸ் போட்டாச்சு. tan 90 டிகிரி மைனஸ் 15 டிகிரின்னு எழுதலாமா? tan 75 90ல 15 கழிச்சா உங்களுக்கு 75 கிடைக்குமா? சோ tan 15 டிகிரி இன்டூ cot 15 டிகிரி tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா cot தீட்டா. சோ இப்போ tan 15 டிகிரி இன்டூ cot தீட்டாவை வந்து 1 by tan தீட்டான்னு எழுதலாமா? சோ அப்போ tan கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா which is equal to 1. therefore இதனுடைய மதிப்பும் 1. காப்பி பண்ணிக்கோங்க. சோ அடுத்தது ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கேள்வியில லாஸ்ட் சப்டிவிஷன் இது காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கடைசி கேள்வி. ஸோ 6.3 எக்ஸசைஸ் இதோட முடிஞ்சிடும். ஓகே, என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க? cot theta divided by tan 90 டிகிரி மைனஸ் theta plus cos 90 டிகிரி மைனஸ் theta divided by இல்ல இன்னும் இருக்கு cot 90 டிகிரி மைனஸ் theta tan theta secant 90 டிகிரி மைனஸ் theta whole divided by sin 90 டிகிரி மைனஸ் theta cot 90 டிகிரி மைனஸ் theta cosecant 90 டிகிரி மைனஸ் theta. So இப்போ cot theta divided by tan 90 degree minus theta is cot theta. So அதை எழுதிக்கோங்க. Plus cos 90 degree minus theta என்ன? sin theta. Into tan theta into secant 90 degree minus theta என்ன? cosecant theta. Divided by sin 90 degree minus theta என்ன? cos theta. Into cot 90 degree minus theta என்ன? tan theta. Into cosecant 90 degree minus theta என்ன? secant theta. So இப்ப இந்த இடத்துல வந்து tan cancel பண்ணிடலாம். So cot theta by cot theta உங்களுக்கு என்ன ஆயிடும்? 1, which is 1 plus sin theta divided by cos theta. இங்க என்ன இருக்கு? cosecant and secant இருக்கு. So cosecant தீட்டாவை வந்து 1 by sin தீட்டான்னு எழுதலாம். divided by secant தீட்டாவை 1 by cos தீட்டான்னு எழுதலாம். எழுதலாமா? எழுத முடியுமா? முடியும். So 1 plus sin theta by cos theta sin theta by cos theta into 1 by sin the bracket open பண்றேன் 1 by sin theta into cos theta by 1 ஆகுமா? So அப்ப cos cancel sin cancel which is equal to 1 plus 1 that is equal to 2. So இதனுடைய மதிப்பானது 2.
So 6.3 exercise over, 6.2 exercise over, 6.1 exercise over. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6.3ல 4 கணக்கு பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் நம்ம இதனுடைய சம்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு ஜஸ்ட் வந்து டாபிக் மட்டும் பாக்குறீங்க. முக்கோணவியல் அட்டவணையை பயன்படுத்தும் முறை, மெத்தட் ஆஃப் யூசிங் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய புக்ல இந்த லெசன் முடிஞ்சதும் உங்களுக்கு இங்க டேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் இங்க பாருங்க. இது நேச்சுரல் சைன் சைன் டேபிள், காஸ் டேபிள், கொசிகன் டேபிள், சாரி சைன் காஸ் tan மூணு டேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதனுடைய கோணங்கள் எவ்வளவு, அதனுடைய பாகைகள் எவ்வளவு, அதனுடைய பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு வச்சுதான் இது இங்கே நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? இங்க பாருங்க, இங்க ஒரு ஒரு சம்முக்கு மட்டும் தனியா கொடுத்துருக்காங்க. சைன் காஸ் 19 டிகிரி 59 பாகை அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய வேல்யூ எப்படி 0, 30, 45, 60, 90 முக்கோணவியல் விகிதங்களை நம்ம வந்து ஒரு டிகிரி அப்படிங்கிறது 60 நிமிடம், 60 பாகை 60 செகண்ட்னு சொல்லுவோம். ஒரு வினாடி என்பது 60 நொடிகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. சோ அப்போ வந்து 0ல இருந்து 90 வரை பாகை அளவுகளை கொண்டது. அது தொடர்ந்து 10 நிரல்கள் 10 தலைப்புகளின் கீழ் இடம்பெறும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இதுல வந்து 5 நிரல்கள் வந்து லாஸ்டா கொடுத்திருந்தாங்க இல்லையா, 1 2 3 4 5, அதுதான் வந்து அந்த பொது வித்தியாசம். மேலே குறிப்பிட்டுள்ள 10 நிரலில் அதாவது உங்களுக்கு 64 டிகிரி 34 வினாடின்னு இருந்தது அப்படின்னா 64 டிகிரி 30 வினாடிக்கு ஃபர்ஸ்ட் இங்க 30க்கு அப்புறம் 36, இது 6 6 தான் இருக்கும். இந்த பாகைகள் வந்து 0 6 12 18 24 30 36. அப்போ 64 டிகிரி 34 அப்படின்னா 64 டிகிரியில 30வது லைன்ல என்ன மதிப்போ அதுக்கப்புறம் அங்க 4 34 தானே. சோ அந்த பொது வித்தியாசத்தை இங்க 4ல இருந்து கூட்டிக்கணும் சைன் டேபிளுக்கு. சோ அப்ப எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க, 64 டிகிரி 30 வினாடிக்கு 0.9026 அண்ட் பொது வித்தியாசத்தை வந்து சைனிற்கு பொது வித்தியாசத்தை கூட்ட வேண்டும். கொசைன் அண்ட் டேனுக்கு வந்து பொது விகிதங்களை கழிக்க வேண்டும். டான்ஜென்ட் விகிதங்கள் அல்ல, சைன் டான்ஜென்ட்டுக்கு கூட்டியும் கொசைன் விகிதத்துக்கு பொது வித்தியாசத்தை கழிக்க வேண்டும். ஓகேவா? சோ இத வந்து ஜஸ்ட் டேபிள் பாக்குறது இந்த சைட்ஸ்ல உங்களுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இங்க பாருங்க, டேபிளே ஃபுல்லா காமிச்சுடுறேன் பாருங்க. இது வந்து இந்த 0ல இருந்து கோணங்களின் அளவுகள். இப்போ வந்து 10 டிகிரி 24 வினாடின்னு கொடுத்திருந்தாங்கன்னா சைன் 10ல 24 வினாடிங்கிறது 0.1805. ஸோ இதே வந்து 18 டிகிரி அப்படின்னா 24. ஸோ இப்போ இதே வந்து 24 30ன்னு 30 வேண்டாம், 30 இங்க இருக்கு, 28 கொடுத்துருக்காங்க வேண்டாம், 29 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சைன் 10 டிகிரி 39 10ல 18 டிகிரி 39 இது கொடுத்துருக்காங்க, 19ன்னு கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த 18க்கு அப்புறம் 1க்கு இருக்கிற பொது வித்தியாசத்தை மட்டும் என்ன மதிப்போ இந்த 1805 கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ சைன் அண்ட் டான் டேபிள்ல ஆட் பண்ணுவோம், கொசைன் டேபிள்ல அந்த பொது வித்தியாசத்தை கழிப்போம். காஸ் டேபிள்ல நேச்சுரல் கொசைன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பொது வித்தியாசம் பகுதியில் உள்ள எண்களை கழிக்க வேண்டும், கூட்டக்கூடாது. கோசைன்னா கூட்டக்கூடாது, கழிக்கணும். சைனும் டேனும் கூட்டணும். ஓகேவா? இது நம்ம சம்ஸ் அடுத்த கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் நல்லா தெளிவா இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த டேபிள் கையில கொடுத்துருவாங்க. ஓகேவா? எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே உங்களுக்கு டேபிள் வந்து கையில கொடுத்துருவாங்க. ஓகேவா? லாக் டேபிள் இந்த டேபிள் எல்லாம் வந்து உங்களுக்கு கையில தந்துருவாங்க. ஸோ அதனால அதுக்கு பிரச்சனை கிடையாது. இதை நீங்க மதிப்பெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மதிப்பு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமானது. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.